ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உங்களுக்காகவே இன்றும் நிறைய தகவல்கள் காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் பொறியியல் படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். பொறியியலில் பல்வேறு வகையான பிரிவுகள் உள்ளன. எந்த பிரிவு படித்தால் வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் நிலவுகிறது. அரங்கில் நம்முடன் உள்ள தனியார் கல்லூரியின் பேராசிரியர் திரு ராஜா சிங் அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த என்ஜினியரிங் கோர்சஸ் அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் என்ஜினியர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டிமாண்ட் இல்ல, அவ்வளவா இல்ல. ஆனா சப்ளை ரொம்ப அதிகமாவே இருக்கு. எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ளை வி ஹேவ் என்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குவாலிஃபைட் என்ஜினியர்ஸ் என்ன சொல்றது, லைக் குவாலிஃபைட் என்ஜினியர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு என்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு வெளியில வராங்க அப்படிங்கும்போது குவாலிஃபைட் என்ஜினியர்ஸ் நம்மளால ஏன் நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க முடியல? அதாவது குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் நம்ம சொல்றோம், அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான குவாலிட்டி உள்ள இன்ஜினியர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. என்னைக்குமே குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி கூப்பிடும் போது ஒரு பாசிபிலிட்டி, ஒரு த்ரெட் ஆல்வேஸ் தேர். அது குவாலிட்டி குறையறதுக்கு வீட்டுல 2 பேருக்கு சமைச்சா 2-3 பேருக்கு சமைச்சா ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. ஒரு 30 பேருக்கு சமைச்சா கொஞ்சம் குவாலிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இதுலயும் நம்ம குவான்டிட்டியை கூடும்போது ஒரு குறைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உலக அளவில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ், அதன் அடிப்படையில தான் இந்தியா இவ்வளவு பொறியியல் கல்லூரிகளை திறந்து உலகத்தின் இன்ஜினியர் தேவைகளை சந்திக்கணும், உலக அளவில் இந்தியா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க இத்தனை கல்லூரிகளை திறந்திருக்காங்க. அதுல இன்னொரு நோக்கம் இருக்கு. இன்னொரு நோக்கம் என்னன்னா, எல்லாருக்கும் கல்வி வேண்டும், எல்லாருக்கும் அந்த பொறியியல் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி பல நூற்றுக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் திறந்திருக்காங்க. அதுல என்ன விஷயம்னா, நம்ம இந்தியாவிலே சில ஸ்டேட்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா தமிழ்நாட்டுல சவுத்துல மட்டும் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வரும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது. அதாவது தரம் அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே பார்க்கும்போது இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டாலும், நீங்க சொன்ன மாதிரி லிட்ரஸி ரேட்டை நம்ம அதிகப்படுத்துறோம், முக்கியமா ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸ் நம்ம நிறைய உருவாக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுடைய தரம் எப்படி உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, அவங்க நாளைக்கு குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு உலகமயமாக்கல் அவங்க கால் பதிக்கும் போது அவங்க நிறைய பேர் அடிபட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் they don't have that much quality like other states have or even other countries have அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன செய்யலாம்? அது சரி பண்ணலாங்கிறது குவாலிட்டியை கூட்டுறதுக்கு 2 விஷயம். ஒன்னு நீங்க ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கோங்க, அவர்களுக்கு நேம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் படிக்கும் போது தமிழ்நாட்டிலே மொத்தம் 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. அந்த 8 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நேம் இருந்தது, அவங்களுக்கு போட்டி போடுறதுக்கு யாரும் இல்ல. அப்ப ஃபில்டரிங்கும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அந்த இன்ஜினியர்ஸ் வரும்போது தேவைகளும் இருந்த உடனே அவங்க வந்ததுதான் தரம் என்று இருந்தது. இன்றைக்கு எத்தனை கல்லூரிகள் வந்ததுனாலதான் எது தரம் அதிகமான இன்ஜினியர்ஸ், தரம் குறைந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேள்வி வருது. மோர் த காலேஜ் த மோர் த குவாலிட்டின்னு இருக்கணும். ஆனா இது வைஸ் வெர்சாவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா it will take some time. ஒரு 5 வருடத்துல நீங்க நல்ல தரம், இப்போ போட்டி அதிகமானதுனால நிறைய கல்லூரிகள் வந்ததுனால நல்ல தரம் வாய்ந்த கல்லூரியை எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் நிற்கும். நம்புவோம், காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அன்பு என்கிற நேயர் காத்திருக்கிறார் வந்தவாசியிலிருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பிஇ முடிச்சாச்சு, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சாச்சு, பட் ஜாப் இல்ல. அதனால திருப்பி எம்இ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்செட் கிளியர் பண்ணியாச்சு. சரி. இப்போ டைம்செட் அப்ளிகேஷன் எப்போ சார் இஷ்யூ பண்ணுவாங்க? அண்ட் தென் பார்த்தோம்னா எம்இல எந்த பிரான்ச் எடுத்தா திருப்பி பிஇக்கு இருக்க ஸ்கோப்பே எல்லாரும் பிஇ முடிச்சிட்டாங்க, திருப்பி
திருப்பி இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா 1 lakh பீப்புள்ஸ் வந்து எம்இக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சார். எம்இயும் போயிடுச்சுன்னா எந்த லெவல்ல தான் சார் ஜாப் ட்ரை பண்ணதுக்கு ஒண்ணுமே புரியல சார். அதான் சார் டவுட்டா இருக்கு. அதாவது பி அதிகமாயிடுச்சு, வேலை வாய்ப்பு வந்து தேங்கிய நிலையில் இருக்கிறது என்பதனால எம்இ படிப்பது எல்லாருடைய வாய்ப்பாக இருக்கிறது. அதுதான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எம்டெக்ல நீங்க இதுல ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டுமே மனதில் கொண்டு நீங்க கோர்ஸ் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா there will be no end. நீங்க அதுக்கு ஒரு முடிவே இருக்க முடியாது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த துறையில படிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இப்ப நீங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த பி மெக்கானிக்கல் படிக்கும் போது நீங்க ஏகப்பட்ட அதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. தெர்மல் இருக்கு, டிசைன் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, எல்லா கோர்சஸ் இருக்கு. இதுல உங்களை கவர்ந்த கோர்ஸ் என்னன்னு பார்த்து அதுல இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு, இப்ப சப்போஸ் நீங்க டிசைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நல்ல அத கேட்கேம், கேட்டியா, ப்ரோஇ அப்படின்னு சாப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு கோர்ஸ்ல நீங்க வெல் வெஸ்டா ஒரு ப்ராடக்ட கொடுத்தா நீங்க அதை வச்சு கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் மாஸ்டர் மாதிரி இருக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் மாஸ்டர் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் டிகிரி will not help. அதுதான் இப்ப பாயிண்ட். யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு, வெறும் டிகிரி வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈரோட்டில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், நந்தகுமார். அவரிடம் பேசலாம். நந்தகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். என் பையன் வந்து இப்ப +2 முடிச்சுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தலாம் இருக்கிறேங்க. சரி, அவன் வந்து இஎல்ஐ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்பிங்க பையன். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சரி, அது படிச்சா எப்படி பரவாயில்லைங்களா? வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா இருக்குங்களா? ஐயா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் ஒரு அருமையான கோர்ஸ். ஆனா பொதுவா மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்றது இல்ல. எந்த ஒரு கல்லூரியில் நீங்க பாத்தீங்கன்னா ஆசையா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க அல்லது மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. இதுல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் ஒரு நல்ல கோர்ஸ். படிக்கிறத சிறப்பா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தாராளமா படிக்கலாம். இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப தெளிவா படிக்கணும், தரவா படிக்கணும். படிச்சீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அந்த கோர்ஸுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு டிகிரி அப்படிங்கறதுக்காக நீங்க படிக்கணும், உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும், அவங்களுடைய கரியர்ல நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் படிக்கும் போதே சேர்த்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றதுல கண்டிப்பா. அதாவது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பி முடிச்சவங்க போய் ஃபண்டமெண்டல்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. வெறும் மேல மேல படிச்சும் அது அவங்களால ஷைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு எந்த ஃபீல்டு, இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவங்க கேட்ட கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பவர் பிளான்ட் செக்டார்ல ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அல்லது பயோமெடிக்கல் சைட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், மெடிக்கல் சைட்ல. இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சைட்ல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. நிச்சயமாக. ராமநாதபுரத்திலிருந்து பார்த்திபன் என்கிற நேயர் காத்திருக்கிறார். பார்த்திபன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், நான் ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க பார்த்திபன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பத்தி ஸ்கோப், அதோட வேல்யூ கேட்கணும். தெரிஞ்சுக்கலாம் பார்த்திபன். இவரும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பத்தி தான் கேட்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுல ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு மாதிரி. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெஷர்மெண்ட்டுக்காக அல்லது கண்ட்ரோல்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பெரிய பிளான்டா இருக்கும், அந்த பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு கண்ட்ரோல் ரூம் தனியா இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையாளக்கூடிய வந்து துறைக்கு பெயர் தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்றோம். இப்ப வர இருக்கிற நாட்களில் எல்லாமே அப்படி ஆட்டோமேட்டடா வரும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது எல்லாமே ஆட்டோமேட் ஆகி கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க நிர்வகிக்கும் போது அந்த இன்ஜினியர்ஸ் லெவல்ல உங்களுடைய எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமா இருக்கும். பொதுவா பிளான்ட் அப்படிதான் வரும். அதனால நீங்க படிக்கலாம், நல்லா சிறப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப வர காலர்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் எனக்கு புதுசா அரைஸ் ஆயிருக்கு. அதாவது வந்தவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட பத்தி மட்டுமே தான் கேட்கற மாதிரி இருக்கு. நியூ எமர்ஜிங் கோர்சஸ் அப்படின்னு பாக்கும்போது அபண்டன்ட் ரொம்ப சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல நிறைய இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள்
பயோடெக், நானோடெக், மாலிகுலர் பயாலஜி மாதிரியான கோர்சஸோ இல்லைன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அத பத்தியான விழிப்புணர்வு அப்படி ஒரு கோர்சஸ் இருக்குங்கிறது மாணவர்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது இல்லையா, அதோட ஸ்கோப் பத்தி அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேர்றது இல்லையா? அதாவது அந்த மாதிரி கோர்சஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிரபலமா இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலுமே அது இருப்பதில்லை. இப்ப சமீப காலமா நிறைய கல்லூரி வந்திருக்கு. அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் அது கிடையாது. கொஞ்சம் ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் கூட அந்த மாதிரி கிடையாது. அதனால அவர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. இப்ப பெட்ரோல் இன்ஜினியரிங் எடுத்துக்கங்களேன், டேராடூன்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில அது ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அது ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்போடு கூட நல்ல ஒரு தரமான கோர்ஸா நடந்து கொண்டு வருகிறது. அதிலே படிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனா அதை கண்டுபிடித்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒன்று அவேர்னஸ் கம்மி, இன்னொன்று தமிழ்நாட்டில் அப்படி இருக்கக்கூடிய கல்லூரிகளின் எண்ணிக்கையும் குறைவுதான். அடுத்து ஒரு ஆவரேஜ் மாணவனுக்கு படித்து முடித்த உடனே வேலைக்கு போனோம் அப்படின்னு இருக்கவங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. இப்படி ஸ்பெஷலைஸ்ட் எடுத்தா கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கலன்னா என்ன பண்றது, நமக்கு அடுத்த இதுல போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்றதுனால நம்ம இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். திருப்பூரில் இருந்து ஸ்ரீனிவாசன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன் வணக்கம் சார். இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி தயங்குறாங்க அப்படின்னு. ஆனா சமீப காலமா ரிசர்ச் ஓரியன்டட் கோர்ஸ்னு பார்க்கப்படுற இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? நீங்க அதாவது அதிகமாயிட்டு வருதுன்னு புதிதாக வந்த கோர்சஸ் என்று சொல்வதில் சந்தேகம் இல்லை. அதுல ஸ்கோப் அதிகமாய் கொண்டு வருகிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மாதிரில போகும்போது ஃபுல் ரிசர்ச் போயிட்டே இருக்கணும். நீங்க ஒரு பாதியில நிக்க முடியாது. ஒரு பயோடெக் எடுத்து படிச்சீங்கன்னா பிடெக் கூட நிக்க முடியாது, எம்டெக் கூட நிக்க முடியாது. ரிசர்ச் லெவல்ல போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் படிச்சாதான் அதுக்குரிய முழு இதுவும் கிடைக்குது. அப்படின்னு பார்க்க போனா இன்னைக்கு ட்ரிபிள் எடுத்த ஒரு பையனோ இல்லன்னா ஈசி எடுத்த ஒரு கேண்டிடேட்டோ கூட தான் பிடெக் கூட நிறுத்திக்கிறது கிடையாது. அவங்களும் ஜிஆர்இ, டோஃபல் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி எம்எஸ் பண்றாங்க. நீங்க அது படிச்ச பையனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறத விட பிடெக் படிச்சவனுக்கு கிடையாது. நீங்க ஒரு சர்வே எடுங்க, தமிழ்நாட்டில் முழுக்க உள்ள பிடெக் பயோடெக் படிச்ச தமிழ்மார் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா 110 பேர் கூட பயோடெக் கம்பெனில பிளேஸ் ஆனது கிடையாது. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? அப்புறம் எப்படி நம்மளுடைய புது கோர்சஸ் ஒரிஜினேட் ஆன கோர்சஸ் நம்ம ஃபிளரிஷ் பண்ண முடியும்? ஃபிளரிஷ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு எது தேவை இருக்குதோ அந்த கோர்சஸ் தான் நம்ம பண்ணணும். ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு நமக்கு தேவையே இல்லை. ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ் ரிசர்ச் பண்றவங்க பண்ணலாம். நீங்க அதாவது பயோடெக்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு கலீகோட டாக்டர் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தேவையான பண வசதி இருக்கு, அவங்க தே ஆர் டூயிங் இட். ஒரு பையன் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கிராமத்துல இருந்து வர்ற பையனுக்கு அந்த கோர்ஸ் உகந்ததல்ல, அவ்வளவுதான். அப்ப அதுக்காக இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தானே ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சிஎஸ்ஐஆர் அந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அது போதுமான அளவு கிடையாது. இங்க கொடுக்கக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது அவன் ஒரு 4 வருஷம் கோர்ஸ் முடிஞ்ச உடனே அவன் ஒரு வேலை வாய்ப்பு போனான்னா அந்த வேலை வாய்ப்புல கிடைக்கக்கூடிய சம்பள அளவிற்கு இந்த ஸ்டைபண்ட் அவருக்கு போதுமான அளவு கிடையாது. அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. செங்கல்பட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்ரீராம் விக்னேஷ் வணக்கம். ஸ்ரீராம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பத்தி கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் வேணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் என்ன வித்தியாசம்? அதை விட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை விட ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கேக்குற இது கம்மியா இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதாவது அம்மா பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்பது ஒரு பெரிய ஒரு அகலமான கோர்ஸ். அதுல ப்ரொடக்ஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, தெர்மல் இன்ஜினியரிங் இருக்கு, டிசைன் இன்ஜினியரிங் இருக்கு. அப்படி அதுல பலவிதமான ஒரு பவர் பிளான்ட் பற்றி படிக்கிறது, அப்படி நிறைய விதமான எல்லாம் சேர்ந்ததுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா இதுவும் சேர்ந்ததுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒன்லி மேனுஃபேக்சரிங், பொருட்களை மேனுஃபேக்சர் செய்யறது மட்டும்தான்.
அப்போ அந்த இது வரும்போது உங்க ஃபீல்டு வந்து ரொம்ப நேரோ ஆயிடுது. சோ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல மட்டும் தான் போக முடியும். ஒரு டிசைன் ஓரியன்டா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்காங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, நீங்க ஆட்டோமொபைல விட்டுருவீங்க. சோ அதனால ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க உங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெரும் பகுதியில ஒரு சிறு பகுதி 5 ஒரு பகுதியையோ அல்லது 8 ஒரு பகுதியை தான் நீங்க படிக்கிறீங்க. அதனால அதனுடைய வாய்ப்புகளும் அதற்கு ஏற்றாற்போல சுருக்கம் பெறுகிறது. உங்களுக்கு நல்ல ஐடியா வேணும்னா பிஇல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டு எம்டெக்ல நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நாமக்கல்லில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பரிமிளா. அவரிடம் பேசலாம். பரிமிளா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பரிமிளா, சொல்லுங்க. நான் கேட்கறது முன்னாடி நேர் கேட்டாங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பத்தி தான் கேட்கலான்னு இருந்தாங்க. உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சிருச்சுங்க சார். நான் சாண்ட்விச் கோர்ஸ் எடுக்கலான்னு இருந்தோம். ஆனா அது யாரும் நல்ல ஒப்பீனியன் கொடுக்கல. சரி உங்களை கேட்கலான்ட்டு கேட்டேன், அது முன்னாடி அவங்க கேட்டுட்டாங்க. ஓகே 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 பரிமளா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதே மாதிரி இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏரோஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸுக்கு போறக்கூடிய அளவிற்கு உள்ள வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்றது, அது ரிலேட்டட் டெஸ்டிங், அதனுடைய சிமுலேஷன், அது ரிலேட்டடா எல்லாம் படிக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல்ல வந்து பொதுவா நம்ம ஏர்கிராப்ட்ஸோட என்ஜின்ஸை பற்றி நிறைய படிக்கிறாங்க. இப்ப உதாரணமா ஏர் இந்தியா அல்லது ஏர்பஸ், போயிங் இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றி இப்போ ஒரு சாதாரண ஒரு பொருளை, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வாங்கினா அதுக்கு மேனுவல் இருக்கு. அதே மாதிரி அதை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த போயிங் அல்லது ஏர்பஸ் 320 or 380 அட்வான்ஸா வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு ஏர்கிராப்ட ஃபுல்லா படிச்சு அதை ஃபுல்லா சர்டிஃபை பண்ணி அதுல எந்த ஃபால்ட் வந்தாலும் கண்டுபிடிக்க அது அளவுக்கு படிக்கக்கூடிய படிப்பை தான் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஸ்கோப் அதிகமா இருக்கு. அகைன் இந்த இதுல என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வேணுங்க. ஒரு தம்பி தெரியும், அந்த தம்பி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா 32 CD நாசா வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி he studied all about aircraft. எப்படி ஒர்க் பண்ணணும். அவன் he is working for Air India now. சோ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலோட பொறுத்து தான். ஆனா ஓவரால் நம்ம ஏரோநாட்டிக்கலுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா we cannot give that. அப்படி பாக்கும்போது இன்னைக்கு எலக்ட்ரானிக் E&I இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையில மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்றாங்க. எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்கன்னா கண்டிப்பா மேடம் 2 விஷயம் அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்றவங்க 2 விஷயம் கண்டிப்பா புரிந்து கொள்ள வேணும். ஒன்று வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தங்களுடைய ஆர்வம் எதுல இருக்குன்னு பாக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர ஆர்வம் இருக்கிறது என்பதற்காக ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு கோர்ஸ்ல முழுக்க போய் செலவழிக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறதுக்காக ஆர்வம் இல்லாத ஒரு கோர்ஸை போய் முழுக்க பேலன்ஸ்டா இருந்தா தான் சக்சஸ் கிடைக்கும். திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஸ்ரீனிவாசன். அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாசன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. மேடம் வணக்கம். என் பொண்ணு வந்துங்க சிவில் வலிக்கலாம் அப்படிங்க. ஓகே. ஹலோ, நான் வந்து சிவில் வலிக்க சொன்னேன் மேடம். உங்களோட டாட்டர் என்ன படிச்சிருக்காங்க ஸ்ரீனிவாசன்? +2 முடிச்சிருக்காங்க மேடம். +2 முடிச்சிருக்காங்க, சொல்லுங்க. ஆமாங்க. இப்ப வந்து நான் சிவில் குரூப் படிக்க சொன்னேங்க. பொண்ணு வந்து சிவில் எடுத்து படிக்கிறேன் அப்படிங்க. சிவிலுக்கு வேக்கன்ட் இருக்குங்களா மேடம்? நீங்க வேலை வாய்ப்பு மட்டும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல growth இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வர இருக்கிற நாட்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் அதிகமா இருக்கும். அதனால சிவிலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு வந்து அந்த ஃபீல்டுல போய் பாக்குறதுக்கும் தயாரா இருந்தாருன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது ரிலேட்டடா டிசைன் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, இப்ப அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் எப்படி இருக்கு? இதை வந்து பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல அது மேல மோகம் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி பிளே பண்ணிக்கிட்டே இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லயும் டெபினட்டா டெக்னாலஜி பிளே பண்ண போகுது. ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க கொஞ்சம் ரிசர்ச் அளவுக்கு போனா தான் அந்த இதுலயும் ஷைன் பண்ண முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு கூட அந்த ஃபீல்டு இருக்கிறது இல்ல, அதை வச்சுட்டு வேற மாதிரி கோர்சஸ்க்கு தான் போறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப அதனுடைய மவுசை கொஞ்சம் இழந்து கொண்டு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க இந்த क्वेश्चन இந்த கருத்தை நீங்க பதிவு செய்யும் போது எனக்கு ஒரு क्वेश्चन தோணுது. சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவரோ C++ கிளாஸ்
அட்டெண்ட் பண்ணி நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சிவில், மெக்கானிக்கல், E&I இவங்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கான கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அந்த பேனல்ல உட்காருவாங்க. சோ அவங்க ஏன் அதை படிக்கணும், அப்புறம் அவங்க அதுக்கான கோர்சஸ் போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய கோர் கம்பெனிலேயே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயம் ஐடி அண்ட் கார்பரேட் பக்கத்துல அவங்களை இழுக்குது? ஐடி பக்கத்துல இழுப்பது என்ன அப்படின்னு சொல்லீங்கன்னா, அதிகமான சேலரி, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், அதே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கிறதுனாலதான் மக்கள் வந்து இதுல கஷ்டப்படுறதை விட நம்ம அங்க ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கார்பரேட் ஈஸி நம்ம எடுத்துக்க முடியுமா? ஐடி கம்பெனிஸ் வந்து ட்ரெண்ட் மக்கள் மத்தியில் எல்லாமே அதாவது பெர்செப்ஷன் தான். மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் என்ன இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்னு, அவங்க மெக்கானிக்கல் படிக்கிறவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கஷ்டப்பட்டு மிஷினோட போராடி பண்றோம், நமக்கு கொஞ்சம் சேலரி தான் கிடைக்குது, ஆனா ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஐடி கம்பெனில இருக்கவங்க நிறைய ஏர்ன் பண்றாங்க, அதனால வி கேன் ஸ்விட்ச் அவுட் டு ஐடி கம்பெனி. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஈரோட்டில இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் லட்சுமி பிரபா, அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எப்படி இருக்காங்க சார்? வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மெக்கட்ரானிக்ஸ் பத்தி ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியணும். மெக்கட்ரானிக்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கார் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கும், மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து பார்த்தாலுமே, மெஷின் எடுத்து பார்த்தாலும் சரி, மெக்கானிக்கல் காம்பனன்ட் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கு. அதனால மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற கோர்ஸ் வந்து நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதுலயும் நம்ம பாத்துக்க வேண்டியது, அதாவது நிறைய பேர் மெக்காட்ரானிக்ஸ் படிச்சுட்டாலும் அந்த அளவுக்கு இந்தியாவில் வாய்ப்பு இல்ல. அப்படித்தானே சார் இப்ப இருக்கு. நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், EEE, E&I இந்த மாதிரி நிறைய பேர் ஒரே கோர்சஸ் படிச்சதுனாலதான் அங்க டிமாண்ட் கம்மியா இருக்கு, சப்ளை அதிகமா இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். முக்கியமா இன்னைக்கு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ல புது கோர்சஸ் உடைய வேல்யூ பத்தி முக்கியமா சொல்லிருந்தீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.